ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரயில்வேல் சேனல். ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமோட மேக்ஸ் மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உள்ள சம்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஷிஃப்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடுத்துருக்காங்க ஃப்ரம் த டாப் ஆஃப் எ பில்டிங் 60 மீட்டர் ஹைட். அப்போது ஒரு பில்டிங் இருக்குது, அது வந்து மொத்தம் 60 மீட்டர் ஹைட்டு. த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் எ டாப் அண்டு பாட்டம் ஆஃப் எ டவர். இப்போ ஒரு டவர் இருக்குது, அதோட டாப்பு பாட்டம் ரெண்டுக்குமான ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெண்டும் கொடுத்துட்டாங்க ரெஸ்பெக்டிவ்லி. ஹைட் ஆஃப் த டவர் என்ன? இதுதான் டவரு, இது பில்டிங்கு, இதோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டாப்புக்கு அடுத்து பாட்டமுக்கும் போடுறேன். போட்டாச்சு. இது ஓவராலாக 60 மீட்டர் ஹைட் ஆஃப் த பில்டிங் கொடுத்துட்டாங்க. அப்போ இது மட்டும் என்ன ஆகும்? மேலே இதிலேருந்து இது வரைக்கும் பார்த்தா 60. அப்புறம் இது ஓவராலாக நான் இதை எடுத்துக்கிறது என்னென்னா, நான் கண்டுபிடிக்க போகிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது என்ன ஆகும்? 60 மைனஸ் எக்ஸ் இப்படி இருக்குது. அப்புறம் இந்த பேஸை வந்து நான் ஒயின்னு எடுத்துக்கிறேன், இங்கேயும் ஒயின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆங்கிளை பார்ப்போம். ஆங்கிள் பாருங்கள், டிப்ரெஷன் ஆஃப் த டாப்புக்கு என்ன அப்படின்னா 30 டிகிரி. அப்போது இங்கே வந்து டாப் ஆனது 30 டிகிரின்னா ஆல்டர்னேட் ஆங்கிள் கான்செப்ட் படி இது 30 டிகிரின்னு வரும்போது அதே லைனில் பேஸோடு சேர்த்து வர்றப்போ இங்கே 30 டிகிரி ஆயிரும். அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த பாட்டம் வந்து இது டோட்டலாக 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த பேஸ் லைன், இந்த லைன் வந்து பேஸோடு மேக் பண்ணுறது இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன ஆங்கிள் அமையும்னா 60 டிகிரின்னு அமைஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம கையில் 2 டிகிரி இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. இதை வச்சு நம்ம இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சா முடிஞ்சது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள் 30 டிகிரி இருக்குது. அப்போது இந்த 2 சைடும் இருக்குது. அப்போ நான் எதை எடுக்கலாம்? tan தீட்டா எடுக்கலாம். ஏன்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு வருது. இப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய். நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இந்த ட்ரையாங்கிளில் tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஓவராலாக 60 டிவைடட் பை ஒய். அவ்வளோதான். இதிலேருந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். இப்போ tan 30ன்றது என்ன வரும்? 0 1/√3ன்னு வந்துடும். tan 60ன்றது √3. அப்போ இங்கே என்ன ஆகும்? ஒய் ஈக்குவல் டு 60 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு √3. இது இங்கே இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது என்ன ஆகும்? ஒய் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை √3ன்னு ஃபார்ம் ஆகும். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணாலோ இல்லை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி கேன்சல் பண்ணாலோ ஒய் போயிடும். அப்போ 60 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு √3 ஈக்குவல் டு 60 √3ன்னு இருக்கும். அப்போது இந்த 60 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு √3ன்றது இந்த √3 இருக்கா? இப்போ ரெண்டு இங்கே மல்டிப்ளேயில் போகிறப்ப 60 மைனஸ் எக்ஸு இன்ட்டு √3ன்றது 3 ஈக்குவல் டு 60. இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். இங்கே 3யும் இதையும் கேன்சல் பண்ணால் இங்கே 20. இப்போ எக்ஸ் என்ன ஆகுது? 60 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20. அப்போது 60 மைனஸ் இந்த 20 நான் இங்கே கொண்டு போகிறேன். 60 மைனஸ் 20 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 40. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். அடுத்து, a train crosses 2 persons traveling at 4 km/h and 6 km/h in the same direction in 12 seconds and 14 seconds கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி the speed of the train என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு ட்ரெயினோட லென்த்தை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தெரிஞ்சது. இப்போ ஸ்பீட் என்ன தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ஃபஸ்ட்டு km/h என்ன? ஃபஸ்ட்டு ஒரு ஆள் போகிறப்ப சேம் டைரெக்ஷனில் தான் போயிருக்காங்க, அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கிட்டேன். 4 இன்ட்டு டைம் என்ன? 12 செகண்ட்ஸ். எல்லாமே எப்படி இருக்குது? km/h இருக்குது. நான் அந்த 12 செகண்ட்ஸ்ன்னு இருக்கிறதுனால அதையும் ஹவர்ஸில் எழுதிடுறேன். இன்ட்டு 60 இன்ட்டு 16 வரும். ஏன்னா நம்ம செகண்ட்ஸை மினிட்ஸ் ஆக்கி ஹவர்ஸ் ஆக்கியாச்சு. இது ஒன்று. அடுத்து இன்னொன்று 14 செகண்ட்ஸு, இன்னொரு km/h சேம் டைரெக்ஷனில் போகிற இன்னொன்று இருக்குது. அதையுமே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 14/3600. இப்போ நம்ம கையில் 2 ஈக்குவேஷன் இருக்குது. இதில் அவங்க கேட்டது லென்த் ஆஃப் த ட்ரெயின் கிடையாது. நம்ம டீன்றது எதை எடுத்திருக்கோம்? லென்த் ஆஃப் ட்ரெயின். சேம் டீன்றது லென்த் ஆஃப் த ட்ரெயின் எடுத்துருக்கோம். அவங்க கேட்டிருக்கிறது எஸ்ஸு. ஸோ நம்ம இதை ஈக்குவேட் பண்ணுறப்ப 1/2ன்னு போட்டாலும் சரி, 2 ஈக்குவேட் பண்ணாலும் சரி, அப்படியே ஈக்குவேட் பண்ணி போட்டோம்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ இதை பண்ணாலே இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். டிவைட் பண்ணால் இப்போ நம்மளுக்கு மேலே இருக்கிறது s - 4 டிவைடட் பை s - 6.
இன்ட்டு 12/14 ஈக்குவல் டு 1 இருக்குமா? இது கேன்சல் அவுட் ஆனால் அப்போ இந்த s-4 டிவைடட் பை s-6 ஈக்குவல் டு 14/12. இந்த 14/12 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 7 இங்கே 6. அப்போது நம்ம இங்கே ஒரு வேல்யூ போடணும் அந்த எஸ்ஸுக்கு பதில். அப்படி பண்ணுறப்ப இந்த ரேஷியோவில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகணும். அதை வச்சு பார்த்தாலே ஆப்ஷன்லேருந்து அழகாக எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நான் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி செஞ்சு காமிக்கிறேன். நம்ம இந்த இடத்துலேயே நிப்பாட்டிடலாம் செம்ம. எஸ்ஸுக்கு பதில் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக வந்துடும். நான் இப்போ பண்ணுறேன். 6s மைனஸ் 6 4s are 24. இங்கே 7s மைனஸ் 7 6 are 42. அப்போது 7s இங்கே இருக்குது, இங்கே 6s இருக்குது. இங்கிட்டு கொண்டு வந்தால் எஸ்ன்னு வந்துடும். இப்போ 42 இங்கிட்டு போகுது. 42 ப்ளஸ் 42 ஆயிரும். 42 மைனஸ் 24. 42 மைனஸ் 24னா 18. ஆன்சர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 18 kmph. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், என் ப்ராடக்ட் இஸ் மார்க்டு பை 34% அபோவ் த காஸ்ட் ப்ரைஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸு மார்க்டு ப்ரைஸ் இது 100 இருக்கும்போது இது 134 ஆகுது. நெக்ஸ்ட், இஃப் த ப்ராடக்ட் இஸ் சோல்ட் அட் 10% ப்ராஃபிட். 10% ப்ராஃபிட்னா என்ன? காஸ்ட் ப்ரைஸ் 100 இருக்கும்போது செல்லிங் ப்ரைஸ் 110 ஆயிருக்கு. சரி, அப்போ அவங்க கேட்குறது என்ன? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட். அப்போது மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்லாம் கண்டுபிடிக்க முடியும். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? கிவன் தட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் 568. இப்போ 134 தான் 568னா 110 எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ 134 568 110 எவ்வளோ? இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன வரும்னா 4 டைம்ஸ் வந்துடும். அது போக 0.2 சம்திங் வரும். நான் அதை அப்படி 0.2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 4.2 இன்ட்டு 110ன்னு வருது. நான் இதை பண்ணேன்னா 462ன்னு வருது. இதுதான் செல்லிங் ப்ரைஸு. இது செல்லிங் ப்ரைஸு, மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. டிஸ்கவுண்ட்டுன்றது என்ன? மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட இருக்குது. 462 468. அப்போது 100 தான் டிஸ்கவுண்ட்டு பை மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? 568. பர்சன்டேஜ்ன்றதுனால மேலே 100. அவ்வளோதான். இது கண்டுபிடிச்சோம்னா ஆன்சரு. இப்போது 10,000 டிவைடட் பை 568ன்னு போட்டோம்னா இங்கே 1 போடுவோம், 568ன்னு போடுவோம். 568 மைனஸ் பண்ணும்போது 4320 கிட்ட வரும். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், 568னா 10 டைம்ஸ்னு போட்டாலே 5680 போயிடுது. அப்போது 9 டைம்ஸு 8 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். 568 × 8ன்னு போடுறேன்னு வைங்களேன். 568 8னா 4 5 64 44ன்னு வரும். அப்போது கண்டிப்பாக 8க்கு முன்னாடி தான் வரும். இப்போது 7. அப்போ 17 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின், கால்குலேட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் தட் ட்ராவல்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் ஓவர் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. 3 டிஸ்டன்ஸு 3 ஸ்பீடு கொடுத்தாச்சு. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். நம்மளுக்கு 3 டிஸ்டன்ஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் என்ன? 576 630 315. இது மூணையுமே கூட்டினோம்னா 1521 வந்துருச்சு. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் டைம் வேணும். டைம்னா என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸு 576. டிஸ்டன்ஸ் பை அதுக்கான ஸ்பீடு 16. இது ஒன்று இருக்குது. அப்புறம் 630. இதோட 630 டிவைடட் பை 9 ப்ளஸ் 315 டிவைடட் பை 7. இதுதான் வந்து டோட்டல் டைமு. இதை நான் கண்டுபிடிச்சேன். என்ன வருது? 576/16. இதை பண்ணுறப்ப 36ன்னு வருது. நெக்ஸ்ட்டு இதை 9ஆல் கேன்சல் அவுட் பண்ணோம்னா 70. இதையுமே 7ஆல் கேன்சல் பண்ணோம்னா 45. அப்போ டோட்டல் டைம்ன்றது நம்மளுக்கு 1 இங்கே 5 வருது. 6 5 11 151. இதுதான் வந்து நம்மளுக்கு டோட்டல் டைம். இப்போ ஆவரேஜ் ஸ்பீடில் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமில் 1521. இது டோட்டல் டிஸ்டன்ஸு. டைம் 151. இப்போ ஆப்ஷனில் நீங்களே பாருங்கள், இங்கே 151 இங்கே 152 இருக்குது. இப்போ 10 பாயிண்ட் சம்திங். ஏன்னா 151 சார் 151 10ன்னா 1510ன்னு வரணும். ஆனால் கூட 11 தான் கூடியிருக்கு. அப்போ 10 பாயிண்ட் சம்திங் எது ஆப்ஷனில் இருக்கோ அதை போட்டு முடிச்சிடலாம். முடிஞ்சது. இந்த மாதிரி சம்மும் கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எ சம். இப்போ பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. ஃபார் எ பீரியட் ஆஃப் 1 year அட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்னு கேட்டிருக்காங்க. குவார்ட்டர்லியில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 20%. அப்போ ஒன்றுமே இல்லை, 20/4 எத்தனை பர்சன்டேஜ் வரும்? 5%. 5%னா 5/100 போடுவோம், 1/20 கொடுத்துருக்கிறது குவார்ட்டர்லி. ஆனால் நம்ம கவர் பண்ண வேண்டியது 1 year. அப்போ எத்தனை குவார்ட்டர்லியை நம்ம கவர் பண்ணலாம்? 4ஆக கவர் பண்ணலாமா? இங்கே 20, இங்கே 1 இருக்குது. அப்போ 20, 21, 20, 21, 20, 21, 20, 21. இதை பண்ணோம்னா 2 2 4 4 2 8 8 2 16 16 போட்டு 4 0 போட்ட வேண்டியதான். அடுத்து இது பிரின்சிபல், இது அமௌண்ட்டு. இப்போ 21 21லாம் போட்டோம்னா 441 × 441. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன வரும்னா 194481 வரும். இப்போ 194481 இது அமௌண்ட்டு. இந்த ரேஷியோவில் நம்மளுக்கு கிடச்சிருக்க அமௌண்ட்டு, இது ரியல் அமௌண்ட் கிடையாது. இப்போ அப்படியே பாருங்கள், பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்கு? 4,80,000. நம்மளுக்கு இங்கே இருக்கிறது 1,60,000. அப்போ என்ன நடந்திருக்கு? இன்ட்டு 3, 16 × 3 தான் 48. இப்போது இது இன்ட்டு 3 வந்து பிரின்சிபல் வருது அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? இது பிரின்சிபல், இது அமௌண்ட்டு. அப்போது இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. என்ன வரும்? இங்கே 16, இங்கே 19 இருக்குது. இப்போ 3,4481 இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளுக்கு ரேஷியோவில் கிடச்சிது. இப்போ பிரின்சிபல் 3ல் மல்டிப்ளை ஆகிருக்கு அப்படின்னா அமௌண்ட்டும் 3ல் தான் மல்டிப்ளை ஆகிருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் 3ல் தான் மல்டிப்ளை ஆகிருக்கும். இப்போ 3,4481 × 3. இப்போ யூனிட் டிஜிட்டில் எது 3ல் முடியுதோ அது ஆன்சர் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா போட்டு முடிச்சிடலாம். 2 ஆன்சர் இருந்துச்சு 3 யூனிட் டிஜிட் முடிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை செஞ்சு பார்த்துருங்க, அவ்வளோதான். என்ன வரும்னா இங்கே 4, இங்கே ஒரு 4, 301 இந்த சம்மும் கேட்டிருக்காங்க. அடுத்து if the median of a data is 24.12 less than its mode, then the median of the data exceeds its mean by எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. யூஸ் த எம்பீரிக்கல் ஃபார்முலான்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு எம்பீரிக்கல் ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? மோட் = 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதை வச்சு தான் நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஷிஃப்ட்லேயும் ஒரு கொஸ்டினாவது இதில் வந்துடுது. அவங்க கொடுத்துருக்கிறது மீடியன் = இதோட கம்மியாக இருக்குது, மோடு மைனஸ் 24.12ன்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது மீடியன் = ஏன் அப்படி பண்ணுறேன்னா நம்மளுக்கு எல்லாமே எதில் வரணும்னா மீடியன்லேயும் மீன்லேயும் வரணும். இப்போ மோடை நான் தூக்கி விட்டாகணும். அதனால இந்த மோடு நம்மளுக்குள்ள எம்பீரிக்கல் ஃபார்முலாவில் வரக்கூடிய மோடை அப்படியே இந்த மோடுக்கு பேர் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது 3 மீடியன் மைனஸ் 2 மீன் மைனஸ் 24.12 இப்படி வந்துடும். இப்போ இதில் பாருங்கள் மீடியனும் மீனும் மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் இதை இங்கே கொண்டு வந்துடலாம். 3 மீடியன், இங்கே மீடியன் இருக்குது. அப்போ 2 மீடியன் ஆயிரும். அப்புறம் மீன் இங்கே இருக்குது -2 மீன், இங்கே போயிருச்சுன்னா +2 மீன் ஆயிரும். அதோட 24.12 இங்கே வந்துடும். இப்போது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகக்கூடியது தான், நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ மீன் = இப்போ மீன் இங்கே வந்து 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னே எப்படி இருக்கும்? மீடியன்னு தான் இருக்கும். அப்போ நம்ம டேரெக்டாகவே நான் மைனஸ் மீடியன்னு போட்டுறேன். மைனஸ் மீடியன் = -24.12 நான் டிவைடட் பை 2 போட்டால் எவ்வளோ வரப்போகுது? 12.06. ஆனால் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. இப்போது நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன? மீடியன் எவ்வளோ மீனை விட கூட இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணணும்னு வைங்களேன், என்ன வரப்போகுது? மீடியன் மைனஸ் மீன் = 12.06ன்னு வரப்போகுது. அப்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஒன்றுமே இல்லை, இதிலே முடிச்சிடலாம். இந்த மைனஸ்ன்னு இருக்கிறதுனால நீங்கள் குழப்பிக்கிற வேண்டாம், நான் திரும்ப எழுதுனேன். மீடியன் வந்து மீனை விட எவ்வளோ கூட இருக்குது அப்படின்னா 12.06. அதுதான் நம்ம சிம்பாலிக்காக இங்கே எழுதியிருக்கோம். நான் சைன் எல்லாமே சேஞ்ச் பண்ணி இங்கே திரும்ப எழுதி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், த ஆவரேஜ் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் டெஸ்ட் இஸ் 39.20. இப்போ 5 பேரோட ஆவரேஜ் 39.20. இது 5 பேருக்குள்ளது. த ஆவரேஜ் ஆஃப் த 3 ஆஃப் தம், அதில் 3 பேருக்கானது 41 கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கேட்டது வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த ரிமைனிங் 2 ஸ்டூடெண்ட்ஸ். மிச்சம் உள்ள 2 பேருக்கு என்ன வரும்? அப்போ மொத்தம் 5 பேருக்குள்ளே தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிப்போம். 39.2 × 5ன்னு போட்டேன்னா எனக்கு வரக்கூடியது 250
அப்புறம் 9 5 சார் 45 வரும், 46 6 196 1960 வருது. அதில் அந்த பாயிண்டில் இருக்கிறதுனால 6 போயிடும், 196. இப்போ 41 × 3 போட்டேன்னா 123 வரும். அப்போது இதுக்கான டிஃப்ரென்ஸ் இதுதான் மிச்சம் 2 பேருக்கானதாக இருக்க போகுது. இப்போது 196 - 123 போட்டேன்னா இங்கே 17 போட்டோம்னா 193, மிச்சம் 3 இருக்கும். அப்போ 73. இதுதான் டிஃப்ரென்ஸு. இதில் எத்தனை பேருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? அதுவும் ஆவரேஜ் 2 பேருக்கு. அப்போது 73 / 2 இதுதான் ஆன்சரு. 73ல் பாதி என்ன? 36.5. ஆப்ஷன் பி முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஒரு சில ஷிஃப்ட்டில் இந்த மாதிரி மீன் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டுடுறாங்க, ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி. அதில் வேறு ஒன்றுமே இல்லை. ஃபார்முலா இதுக்கு என்ன அப்படின்னா சிக்மா fx/சிக்மா எஃப். இதுதான் மீன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா. சிக்மா எஃப்எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போடுறது தான் சிக்மா எஃப்எக்ஸ். அதை நான் பண்ணுறேன். 10 × 17 அப்போது 170. அப்போ 28 × 3னா 84 வரும், 840. 32 × 50 32 × 5னா 160. அப்போ என்ன வரும்? 1600 வரப்போகுது. 24 × 7 24 × 7னா 4 7s are 28, 2 7s are 14, 1680. 19 × 9 9 9s are 81. அப்புறம் இன்னொரு 9 இருக்க போது 17 வரப்போகுது, 1710. இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டினோம்னா 0 7 4 11 11 8 9 20. இப்போ இங்கே போட்டேன்னா இங்கே ஒரு இன்னொன்று 6 0, இங்கே கூட வந்து 4 3 6000 வருது. இதுதான் சிக்மா எஃப்எக்ஸ். இப்போ சிக்மா எஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டி போடுறதா சிக்மா எஃப். இப்போ 17 + 28 32, 17 28 32 24 19. இதெல்லாம் பண்ணேன்னா 7 8 24 13 வருது. இப்போ 3 4 5 6 7 8 9 10 11 12 120. அப்போது 6000/120 இதுதான் ஆன்சரு. அப்போது என்ன வரும்? 0 0 கேன்சல் ஆகிட்டு 5 12s are 60. ஒரு 0 ஆட் பண்ண போகிறோம், முடிஞ்சது இங்கே உள்ள 0க்காக. ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த மாதிரியும் கேட்குறாங்க. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.